வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் அமளராய் நோக்குண்ட மேனி நொடங்காரை பூக்கொண்டிருப்பார் இருமே நிரும்பிக்கையான்பாலோ தப்பாமல் சார்பார் தமக்கே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் பாடே கலை மகளே வற்றார பொய்கை வளர் நாடு கண்டே மலை மீதில் இருக்கும் குமர உற்றார்தனை எனை வாழ்கை கொள்வா எனது முருகேஷ வீஸ்தரமான மயிலேறி வர வேண்டும் எனது அருகே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம்பு நிறைற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரும் போவெல்லோ கன்னியாக குருவிருக்கும் வண்ணம் பாரி மாடத்தி அம்பாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தெஞ்சில்லை குமர குருபரணே வெற்றி
சீமை எங்கும் அறிவே பிள்ளையார் குளநகரில் வாழோ சோழர் தெஞ்சொல்லோ சுவாரிகிளி வாயிரந்து அறவளர்த்து கவிகள் வாழோ அகிலமல்ல கேதி வச்ச அறிவச்ச ஐயா சாமி புலவர் வாழோ அகிலமல்ல கேதி வச்ச கேள்வி வச்சே ஐயா சாமி புலவர் வாழோ படறிவேர் வட்டி பறிவேர் வாட்டிரோட வகை அறிவேர் பாடறிவே மடிப்பறிவே பாட்டினோட வகை அறிவே ஏடறிவே எடுத்த அறிவே ஏடறிவே எடுத்த அறிவே அந்த ஏட்டின் வகை நாடறிவே ஏடறிவே எடுத்த அறிவே
என்னை 10 வாரம் சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த அப்படி உருவாக பெற்றெடுத்த மாலா பீதா உலகமருள் செய்வாய் குருவே வாது நாடு நாடு என்றால் எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் சரி பெருங்குடி மக்கள் பிறந்த இடம். ஆமா ஆமா எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? எந்த ஊர் ஊரையா? எந்த ஊரையா? அதாவது என்ன 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 இந்த உலகமெல்லாம் சரி பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய அதாவது மேல சிவகாமியாபுரம் மேல சிவகாமியாபுரம் அல்லவா நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த மேல சிவகாமியாபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அதாவது சரி அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே படுத்திருக்கும் சின்ன குட்டி பிள்ளைங்களே காத்து ஏதாவது அழகா இருக்கு. என்னம்மா செய்ய எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கடை இந்த கோயில் மழை வேற பெஞ்சிருக்கா கொஞ்சம் நிலமா கொஞ்சம் நல்ல கூலிங்கா இருக்கு பாத்துக்கோ. மகளுக்கு என்ன காண்டானம் மேல போட்டிருக்க கொட்டாக்கும் கீழே வரிச்ச தார்பாக்கும் மூதவி அப்படியே வரவே வந்துருவாள்ல. என்ன செய்ய வந்துட்டால பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட முடியல காந்துது. சரி அடிச்ச வெயிலு அப்படி வர மழை வந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம் கூலிங்கா இருக்கு. அம்மா உடம்புல ஜிகு ஜிகுன்னு இருக்குமா? அது மட்டும் இல்ல கோயில்ல நல்ல 6 சுவை நிறைந்த அன்னதானம். அன்னதானம் அது இருக்கட்டுமா சாப்பிட்டதுக்கு? ஆமா ஆமா குட்டாய் வரும். கொஞ்சம் ஒரு வழியா வரத்தானே செய்யும். கொஞ்சம் கண்ணை இப்பமே கட்டுதே. சரி வரும் ஆனா வராது உறக்கம். ஆமா ஆமா வரக்கூடாது விடிய விடிய உறங்கக்கூடாது. யார் யாருடைய ஆண்டவருடைய ஆலயம்? யார் யாரம்மா இருக்கிறா? எல்லோத்துக்கும் சரி பேசும் தெய்வமாக பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய தாயாக யாரப்பா இருக்கிறா? என் அப்பன் மாயாண்டி சுடலை. மையான் காத்த மாயாண்டி சுடலை இருக்கிறல்லவா? எல்லாத்துக்கும் அவ அம்மா இல்லாம பிள்ளை எப்படி வருவான்? பேச்சி அம்மன் தாயாகப்பட்ட பேச்சி அம்மனோடு பேச்சம்மா இருந்தா பிரம்மசக்தி வருவா. அத்தா வந்துருவாள்ல. சுடலை வந்தா தான் பிள்ளைகளை கூட்டிட்டு அழைச்சிட்டு போவா. சரி எங்க 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 கொஞ்சம் நேரம் இருக்கு மையானம் வேட்டை. அடுத்து எண்ணெய் உலக்கு. எண்ணெய் அளந்த உலக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு எப்படி இருக்கும்? அத மாதிரி ஒரு புள்ள பிறந்தாரு. யாரு யாரு யாரப்பா? நம்ம அப்பா இருளப்பன். சரி அடுத்து சின்ன தம்பி. ஆமா அம்மா சின்னம்மா. தாய் சின்னம்மா. எசக்கி அம்மா. சரி பரிவார தெய்வங்கள். ஆமம்மா சுடலையா இருந்தாருன்னா குறைஞ்சது 21 தெய்வங்கள் 61 கூட்டுறவோடு வந்துடணும். ஆமா ஐயா வந்தாதானே ஐயாவுக்கு அழகு. அழகு நேரம் ஆயிருச்சு இல்ல? வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. ஆவல் பாடக்கூடிய கரை. பாடக்கூடிய கதை என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை வேச்சி பிரப சக்தி எல்லாரும் வரக்கூடிய கரை. பக்தர் கோடிகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். கோவில் வளாகத்திற்குள்ளே ஒரு மொபைல் ஒன்று மிஸ் ஆகிவிட்டது. யாரேனும் எடுத்தீங்கன்னு சொன்னால் வில்லு மேடையில் அருகே கொண்டு வந்து தருமாறு விழா கமிட்டியின் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். ஒரு பட்டன் ஃபோன் ஒன்று தொலைந்து விட்டது. யாரேனும் கண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் வில்லு மேடை அருகில் கொண்டு வந்து தருமாறு விழா கமிட்டியின் சார்போடு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம பொருள் நம்மளுக்கு தான், பயப்படாதீங்க. ஆத்தா தந்துருவாமா. அதானே சரியா? அவன் பார்த்திருக்கும் போது பார்த்திருக்க அம்மா அவள் வாழக்கூடிய கரை. என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலையோட கதை அல்லவா? பிறந்தது வளர்ந்தது மையானம் போனது. ஐயா எங்க இருந்து எங்க வந்தாரு, எங்க இருந்து எங்க போனாரு, இப்ப எங்க வருவாருன்னு அதானே அவருடைய கரையை பாடணும். ஆமா ஆமா பாடக்கூடிய கரைகளில் கரை குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், மேளதாள குற்றம். முக்கியமா எந்த விதமான குற்றம் இருக்கக்கூடாது. குற்றமே வரக்கூடாது. இந்த சாரீரை இல்லைன்னா சபைக்கு வரக்கூடாது. ஆனா அத்தா வீட்டுல இருந்தானா எனக்கு சாப்பாடு யாரு தாரா? ஏன்னா போற ஊர்ல எல்லாம் குளிக்க வேண்டியது, மழையில நனைய வேண்டியது. ஆனாலும் ஐயா என்ன கைவிட மாட்டார் யாரையும். வாய்ஸ் வர மாட்டேங்குது. ஆமா சரி வந்துடுதா அழகா வர பாரு. நான் நினைச்சோம்ல. கோவப்படாதம்மா தாயம்மா. நேத்து இவ்வளவு நேரம் எந்த ஊர்லயா பாடுறீங்க?
நேத்து சாப்பிட்ட ஊரே மறந்துடணும்மா. அதான் நேத்து படிச்ச ஊரை கேட்கல. அதான் எந்த ஊரு? மனசாட்சியே கிடையாதுமா உங்களுக்கு எல்லாம். ஆழ்வாக்குறிச்சிக்கு அடுத்து ஆம்பூர். ஆமா இப்ப வந்துருச்சுமா, ஞாபகம் வந்துருச்சுமா. ஆம்பூர். ஆமா கீழே ஆம்பூர். நீங்க அதான் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? முத்தாரம்மா வாசல்ல. சரி. நேத்து அங்க படிச்சோம். ஆமா இன்னைக்கு ஐயாவோட புண்ணியத்துல ஐயாவோட எனக்கு இங்க படி எழுந்திருக்காரு. ஆமா மேல சிவகாமியாபுரம் நன்னகருக்கு வந்திருக்கும் அல்லவா? நம்பிக்கையோடு வந்திருக்கேன். சரி. அத்தா எல்லாரையும் நல்லா வச்சு என் குடும்பத்தையும் நல்லா வைக்கணும். ஆமா ஆமா. என்னையும் நல்லா வைக்கணும். அப்படி. அதனால என்ன 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 முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் ஆமா எப்படி பச்சை மட்டையை காய வச்சு அடிப்பீலாம். உங்களை யாரை அடிக்கணும் தோணுதோ அடிச்சுக்கோங்க. சரி. ஆனா எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும். ஆமா ஆமா. வந்தே வந்தாரோ 6 சபையோர் எல்லாம்
அம்பிகை உமையொள் பார்வராரே இவங்களும் இருக்கிறார்கள். இருவரும் கொலு இருக்கிறார்கள் அல்லவா? சக்தி இல்லை என்றால் ஆமா சிவன் இல்லை. ஆமா, உலகத்திலே சக்தி இல்லை என்று சொன்னால் சிவன் இல்லை அல்லவா? சிவன் இல்லை என்றால் ஆமா, ஆதிவர சக்தியே கிடையாதம்மா. அம்மை அப்பன் என்றால் உலகம். சரி, உலகம் என்றால் அம்மை அப்பன் தானே. அவங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் சரி இந்த மேல சிவகாமியாபுரம். ஆமா ஆமா, அவன் மேல சிவகாமிபுரத்தை நம்பித்தா, இவங்களை நம்பித்தா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நானும் வந்திருக்கேம்மா தாயி. ஆமா, சரி, அதனால என்ன 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 ஆண்டவன் படைத்த உலகங்களை எண்ண முடியுமா ஐயா? என்ன என்னம்மா? எறும்புல இருந்து சரி யானை வர ஆமா ஆமா என்னடங்கா ஜீவன்களையும் படைத்தார். ஆமா, ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன்களை படைத்தது பகவான் தானே. ஆமா, சரி, அது மட்டுமா என்ன 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 மூன்று உலகத்தையும் படைத்தார். ஆமா, அதலம் சுதலம் பாதாளம் என சொல்லக்கூடிய மூன்று உலகங்களை படைக்கிறார் அம்மா. ஆமா அம்மா, அதலம் சொன்னா என்ன தெரியுமா? என்ன? அதலம் சுதலம் பாதாளங்கமே அவவை தவவை தவளன்னு இருக்காரு. சரி, ஆமா, அதலம் சொன்னா மேல இருக்க ஆதி கைலாயம். சரி, பேருதான் அதலம்மா. அதலம். சுதலம்னு சொன்னா என்ன இருக்கமே நம்ம முத்தி மத்திய பூமி. சரி, பேருதான் சுதலம். சரி, ஆமா, பாதாளம்னு சொன்னா இது கீழ ஒரு உலகம் இருக்கு. ஓ சரி சரி, ஆமா, அங்க போகணும்னு ஆசைப்படாதீங்க. சரி, ஆமா, இதுதான் அதலம் சுதலம் பாதாளம் என மூன்று உலகம்னு சொல்லுறாங்க. நம்ம இப்ப சிவகாமிபுரத்துல இருக்கோம்னே. அதானே நம்ம என்ன என்ன மேலோகமும் இல்ல, சரி நடுலோகத்துல இருக்கோம். ஆமா, நடு உலகத்துல சுதலத்துல இருக்கோம். சுதலத்துல ஆமா, நம்ம இருக்கிறது நடு உலகம். சிவகாமியாபுரத்துல இருக்க ஐயா. சரி, மறக்க முடியுமா? என்ன இந்த வழியெல்லாம் கேட்டு வந்திருக்கோம். என்ன யாருக்கு மாற களி கட்டின்னு நினைச்சுக்கங்க. அதனாலே ஆண்டவன் படைத்திருக்கும் போது படைத்தாலும் போராது. என்ன செய்யணும் அம்மா? படைத்த மனுக்களுக்கு அம்மா பட்டினி இல்லாமலே வடி இழக்கணும். பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் அல்லவா? உங்களுக்கு என்ன வடி இழந்தாரு இந்த உலகத்துல? ஆண்டவன் முன்னியத்துல வெறும் 70 இட்லிமா. நம்ம டீம் மொத்தத்துக்கு கிடையாதுமா. சரி சரி, டீம் மொத்தத்துக்கு 10 இட்லி சாப்பிட்டு இருக்கலாம். ஆமா, 4 வடை வச்சு மொங்கம் பிடிச்சிருக்கு. எனக்கு எங்க அக்கா அன்னதானம் எடுத்து வச்சிருக்காவ. அப்படியா? ஆமா. சரி, நான் வில் பாட்டு முடிஞ்சோடனே சாப்பிடுதேன் இருக்கேன். அப்படி சொல்லிருக்கீங்க. களி கறி சோறுட்டு வா. சரியா? நீ 3 மணிக்கு அன்னதானத்தை சாப்பிட்டு போறணும். நான் காலையில 10 மணிக்கு கறி சோறு சாப்பிட்டு தான் வருவேன். அத சரி, என்னை கூட்டி போக கூடாது. சரி, உடனே விட்டுட்டு போறானே. அப்படி விருந்துக்கு மருந்துக்கு என்ன இந்த ஊர்ல குறையா ஐயா? அதுதானே வந்த உடனே உங்களுக்கு சரி காபி குடிக்கீங்களா? டீ குடிக்கீங்களா? சரி, அன்னதானம் சாப்பிடுதீங்களா? உபசரிப்பே தனியா இருந்துச்சா? உங்களை கவனிச்சாங்களோ இல்லையே? எனக்கு எங்க அக்கா பொண்ணா கவனிச்சாங்க. அருமையா கவனிச்சாங்கம்மா. அப்படியா? ஆமா, தட்டுப்பாடே கிடையாது பஞ்சத்துக்கு. அதானே வேணும், ஏன்னா நம்ம இந்த ஊருக்கு நம்ம புதுசு. ஆமா, அன்புக்கும் சரி அரவணைப்புக்கும் சரி சரி ஒரு குறைபாடும் கிடையாது. அதை சொல்லு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதானே வேணும். ஊருக்கண்ணே பற்றும் போல. அப்படியே இப்படி இருந்துச்சு. நாளைக்கு அரக்கல வச்சு. சரி, அதனாலே ஆண்டவன் படைத்திருக்கும் போது ஒரு நாளைய தினத்திலே என் அம்பிகை பார்வதி பகவானை வரவழைத்து என்னையா கேட்டாள்? என்னம்மா கேட்கின்றாள்? அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ கேளோ
படியலக்கம் படியலக்கம்னு போறீங்க. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்? செட்டுக்காரன் கொஞ்சம் ஏற்றி வைக்க சொல்லுங்கண்ணே. சவுண்டே இல்லை கொஞ்சம் ஏற்றி வைக்கணுங்கண்ணே. பார்வதி எம்மா தாயி, நீ பூலோகம் வந்தால் சரி இந்த கைலாசம் இருளாக இருக்கும். கைலாச வாசல்ல ஒண்ணு சக்திமயம் வேணும், இல்லன்னு சொன்னா சிவமயம் வேணும். அப்ப நம்ம 2 பேர்லனா எப்படி இருக்கும்? நம்ம 2 பேரும் இல்லன்னு சொன்னா அந்த இறமே வெறிச்சோடி இருக்கும்ல. அதேதான். சத்தம் கொடு. ஹலோ போமா انا அப்படியே இருக்கட்டும். ஹலோ 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 அண்ணா பாருங்க. சரி. ஹலோ 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 ஹலோ. அதனால சரி நீ பூலோகம் வர வேண்டாம். வர வேண்டாம் பார்வதி. வாய் இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா. என்னால தாங்க முடியாதல்லவா பார்வதி. வெள்ள வெள்ள வெள்ளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். சும்மா ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வள 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 வளன்னு பேசிக்கிட்டே. அதேதான். நீ பூலோகம் வந்தேன்னு சொன்னா நானும் படி அளக்க போகிறேன். அதானே. இவங்களுக்கு ஏன் இவ்வளவு படி அளக்கீங்க, அவங்களுக்கு ஏன் அவ்வளவு படி அளக்கன்னு கேட்பேன். நான் உனக்கு பதில சொல்லிடுவேன். ஆனா என்னோட படி அளப்ப மறந்துடணும்லவா பார்வதி. ஓஹோ. ஆமா பார்வதி. இல்ல அத்தா. என்ன பார்வதி, ஒரு நாள் தானே. சரி என்ன கூட்டிக்கிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. அம்மா வேண்டாம்மா தாயே பார்வதி. என்ன சுவாமி, என்ன உனக்கு பதில் சொன்னோம்னா சரி படியலப்ப விட்டுருவேன். ஆமா ஆமா. என்னால நீ என் கூட வர வேண்டாம் அல்லவா? அப்ப கட்டாயம் கூட்டு போக மாட்டீங்க. முடியாதம்மா. ஏ பார்வதி, என்ன முடியாதப்பா. நீ நான் வர வரைக்கும் சரி வெயிட் பண்ணு. உன்னை சொல்லாம போனா தான் குத்தம். வெயிட் பண்ண சொல்லிட்டு தானே போறேன். சரி பொறுமையை கையாளுமா. ஆமா அது மட்டும்தான் இல்ல. சரி சீக்கிரம் தருவார். ஆமா ஆமா பொறுமையை தருவார். சரி. அதனால என்ன ஐயா மீண்டும் பகவான் அம்மா எப்படி வடியலக்க வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வடி அளக்கின்றார்? நாளி நல்லார் இணையெடுத்து நாடு எங்கோ வடியளந்தார். நல்லார் இணையெடுத்து உலகமெல்லாம் வடியளந்தார். ஆளாக்கு இணையெடுத்து அகிலமெல்லாம் வடியளந்தார். அப்படி மறக்காரி எடுத்து போயிட்டாரு. சரி. இந்த அம்மா கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல. ஆமா வடக்கு கோட்டை வாசல்ல வழி மேல் சரி விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாள். ஏன் எதுக்கு? என்ன காரணம்? படி அளக்க போனார் அல்லவா பகவான். மனுஷன் போய் ஒரு வாரம் ஆச்சு. ஆமா எப்ப திரும்பி வருவாரு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா. எப்பத்தா வருவாருன்னு உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏங்கன வண்ணமா இருக்குமா. வீட்டுக்காரர்களா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அல்லவா அந்த காலத்துல. ஆமா அந்த காலத்துல அப்படி சொல்லிருக்காங்கம்மா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி. இப்பவும் அப்படித்தானே. ஆமா எம்மா கல்லானாலும் கணவன் என்ன தெரியுமா? எப்படிப்பா இருக்காரு பாரு. எங்க அண்ணன் வச்சிருக்காரு பாரு பெட்டி, ஸ்பீக்கர் பெட்டி. சரி அந்த தண்டி இருப்பாரு வீட்டுக்காரரு. ஆமா ₹1,00,00,000 கொடுத்தாலும் காணுமாம்பா. என் புருஷனுக்கு காணாதுமா. ஆமா என் புருஷனுக்கு காணாமா. புல்லானாலும் புருஷன்னா என் வரல தண்டி தான் இருப்பாரு. ஒரு காத்து அடிச்சா 1 கிலோமீட்டருக்கு அங்க இருப்பாரு. ₹1,00,000 கொடுத்தாலும் என் புருஷன் உனத்துக்கு ஈடாகுமாம்பா. அதான் பெண்ணுக்கு அழகு. அது அந்த காலத்துல. இப்ப கட்டிங் அடிச்சா கணவன், புல் அடிச்சா புருஷன், ஆப் அடிச்சா குவாட்டர் அடிச்சா கொண்டவங்க பாதகத்தி. ஆமா என்ன பண்ண அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வெவ்வேறு தானே. அப்படி இருந்தா தானே மதிப்பா இருக்கு. சரி ராசாத்தி எம்மா கட்டிங் அடிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா சரி அந்த மனுஷன் மத்த நாள் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இருக்காது. இதே கட்டிங் அடிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா சரி எம்மா தங்கம் ராசாத்தி மாமனுக்கு ₹1 கஞ்சி வையுமா. ஏன் சரக்கு அடிச்சிருக்கே மாட்டிட கூடாது. அதுக்கு இதே கட்டிங் அடிக்கிறேன்னு சொன்னா லூசு பயமா சாப்பாடு இப்படி சொல்லி ஆசை. ஓ இப்படி பேசுவாங்களா? கட்டிங் அடிச்சிட்டு வந்தா வீட்ல பொண்டாட்டிக்கு மரியாதையா இருக்குன்னு அப்படி சொல்லுதா பாருங்க. அப்ப குடியும் குடித்தனமா இருக்கணுங்க. இருக்கணும்ல. சரி எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்வா? வேலைக்கு போயிட்டு சரி வீட்டுக்கு வரும்போது சரி நீங்க ஒரு பாட்டில் வாங்கிட்டு சரி அறையை நீங்க சாப்பிடுங்க. சரி அறையை எனக்கு கொண்டு வந்துருங்க. அறையை உனக்கு கொண்டு வரியா? ஆமா. அம்மாடி உங்க வீட்டம்மாவா? எங்க வீட்டம்மா அப்படி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் குடியும் குடித்தனமா இருக்கீங்க. சரி நல்லா இரு. ஒரு இல்ல கொடலிட்ட வேண்டிக்க. அதனால எனக்கு வச்ச மாதிரி மனைவி யாருக்குமே வைக்காது. இந்த உலகத்துல கிடையாதுன்னு. சரி இந்த குடுப்பட யாருக்கு கிடைக்கும்? கிடைக்காது. கொண்டாடி கூட கொண்டாடிக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்னு. அதனால
அதனால ஆமா ஆண்டவன் சிவபெருமான் வேண்டாம்னு சொல்லி படியளக்க போன பின்பு வடக்கு கோட்டை வாசல்ல ஒத்தையில இருக்கா இந்த அம்மா. ஆமா தன்னந்தனி ஆளா இருக்கிறாள் அல்லவா ஈசன் தேவி பார்வதியானவள். இந்த பார்வதி இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வராரு. யாரு வாரா? அவர் வேற யாருங்க? யாரம்மா வருகிறா? ஒரு வீட்டை 2 வீடு ஆக்குவார். சரி 2 வீட்டை 6 வீடு ஆக்குவார். யாரம்மா வருகிறா? அவர்தான் திரிலோக சஞ்சாரி. சரி தேவருக்கு உபகாரி. ஆமா ஆமா எடுக்கும் போது எரிப்பா இருக்கும். சரி அடுத்து போக போக தித்திக்கும். ஓ யாருப்பா வருகிறா? நாரதர். நாரதர் மகாமுனிவர் அங்க இருந்து வருகிறாரு. நாராயணான்னு சொல்லி. ஆமா ரூவாக்கு 4 சரி வரத்தான் செய்வார். கைலாச நாரதர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரு சொன்னா அதுல கெட்டது இருக்கும் நல்லது இருக்கும். சரி ஆமா எப்படி போனாலும் ஆனா கடைசியில நல்ல விஷயத்துல தான் முடியும். சரி ஆனா பூலோகத்துல இப்ப நாரதர் இருக்காங்கம்மா. ஒரு வீட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. சரி ஆமா தீப்பெட்டியே இல்லாம தீப்பிடிக்கும். அந்த நாரதர் ஆமா ஒரு வார்த்தை சொன்னானா போதும். அது எல்லா பக்கம் இருக்காங்களா? தீப்பெட்டியே இல்லாம தீப்பிடிக்குமா? சரி நல்லா இருந்துட்டு போறாங்க. வரத வசனம் பூரா பொய் தானே. அப்படியே சரி அது உண்மைதான். ஆமா ஆமா பாட்டுக்காரங்க புழுவே வெறும் புழு. சரி ஆனாலும் பொருந்த புழுவணும். ஆமா ஆமா அதுதான் பொழப்பு. சரி அதனால ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படி. ஆமா ஆமா அந்த மாதிரி நம்மளும் புழுவணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லணும்ல. அப்ப பார்த்திருக்கும் போது என்னையா ஆண்டவன் சிவபெருமான் போனவரை வர காணல. சரி இந்த அம்மா காலு நீட்டுனத மடக்கல. ஆமா ஆமா நீட்டின கால் மடக்காம இருக்கா பாதகத்தி பார்வதி. அந்த காலத்துல என்ன வீட்டுக்காரருக்கு மதிப்பு ரொம்ப. ஆமா மதிப்புனா மரியாதைனா ரொம்ப ரொம்ப இருந்துச்சுமா அந்த காலத்துல. அந்த மனுஷன் திருநெல்வேலி போறோம்னா திருநெல்வேலி போவாரு. ஆமா திருநெல்வேலி போறோம்னு சொன்னா திருநெல்வேலியை பார்த்து காலை நீட்ட மாட்டேன் எங்க ஆச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்ல. இந்த மனுஷன் திருநெல்வேலிக்கு போறேங்காரு தெங்காசில போய் நிக்காரு. அவ எங்க நீட்டுவா? ஆமா ஆமா பாதகத்தி பாவம் வச்சுக்கிட்டதெல்லாம் இவங்க. சரி அம்மாள குறை சொல்ல முடியுமா? முடியாதல்லவா. நாங்கெல்லாம் யாரு? சரி அதாவது இந்த நாட்டுக்கே கண்கள். ஓ இந்த நாட்டின் கண்கள் அல்லவா நீங்க. பெண்கள்னா சும்மாவா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா லேட்டா வந்தாலும் இவ்வளவு லேட்டஸ்டா வந்திருக்குவே. இப்படி இருக்கணும்ல பாய் போட்டு தார்ப்பா வச்சு உட்காரணும்ல தாய். அத சொல்லு. என் பாட்டி எல்லாம் பாரு காலை நீட்டி உட்கார்ந்தாச்சு. ஆமா ஆமா தூக்கம் என்ன பண்ண வரத்தான் செய்யுது. கண்ணை கெட்டுது. சரி இருந்தாலும் கொஞ்சம் முழிச்சிருப்பமே. இருப்போமே முகம் கொஞ்சம் தெரியல. ஏத்திவா வந்திருக்காங்கல்ல. ஆமா அதுல கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருப்போம். என்னதோ ஒண்ணு கரபராங்க அப்படியே சொல்லிட்டாங்க. சரி அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆச்சியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொந்த கரண்ட்ல படிக்கல. சரி நம்ம சுயமா ஒரு கரண்ட் வச்சிருக்கோம். ஓ வாடகை கரண்ட்ல படிக்க. அதனால அது அப்படித்தான் இருக்கும். சொந்தத்துல இருந்தா இன்னும் இனிமையா இருக்கும். நல்லா இருக்கும் கேக்கே பக்குவமா இருக்கும். சரி ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ என் சொடல ஐயா. சரி அதுபடிதான் நம்ம நடக்க முடியும். அப்படி அவருக்கு மிஞ்சி எதுவும் இல்லை கிடையாதல்லவா. அதனாலே இந்த அம்மா படி இழக்க போனவர் வரலன்னு கடுங்கோபத்தில் இருக்கா. அப்ப 8வது நாள் கழித்து ஆண்டவன் சிவபெருமான் வருகிறார். வரக்கூடிய வேளையில இந்த அம்மா பார்வதி எப்படி இருக்கா? எப்படி இருக்கிறா? அவ தேர முடியாத தேர ஏறிடலை கால் மடக்க அப்படித்தான். சரி வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா இந்த அம்மா என்ன செய்யணும்? ஐயா வாங்க தண்ணி குடிக்கல, காபி தரட்டா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா, ஒரு டீ வாங்கி தரட்டா, சரி அப்படின்னு சொல்லணும். ஆமா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்கம்மா. இப்ப ஆமா வெளியே போயிட்டு வந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா சரி வாங்க ஐயா போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா. அதுக்கு முன்ன என்ன சொல்லிருக்கா? வாங்க அத்தா, வாங்க ஐயா, வாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. அந்த காலத்துல மரியாதை அப்பேற்பட்ட மரியாதை ராஜ மரியாதை அந்த காலத்துல. நாங்களும் அப்படித்தான் நடந்துக்கிட்டோம். லூசு பையன் மவனே உன் பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல விடு. ஓ இப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுதால அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டா கட்டின மனைவி. சரி ஆமா அது அந்த காலத்துல இருக்கு. புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டா புருஷனுக்கு ஆயுசு கம்மியாயிருமா. ஆமா இப்ப கூப்பிடுறத லூசு பையன் மவனே, லூசு பையன் மவனே இப்படித்தானே கூப்பிடுதா. அவருக்கு அப்படி கூப்பிட்டா நம்ம பிடிக்கு. அப்படி கூப்பிட்டான்னு சொன்னா அப்படி பாசம் நெருங்கிய பாசமா இருக்க மாதிரி. முருகம்னு பேர் வச்சிருப்பாங்க. வீட்டு கடையில போய் முருங்கைக்காய்னு கேட்க மாட்டா. முருங்கைக்காய்னு கேட்க மாட்டா. ஏன்னா விளந்தக்காய். ஓ விளந்தக்காய். சுப்பையான்னு இருந்தா சுக்குன்னு போய் கேட்க மாட்டா. சுக்குன்னு கேட்க மாட்டா. ஆமா சரி ஐயா இந்த மருந்துக்கு யூஸ் பண்ணுவோமே, மருந்துக்கு யூஸ் பண்றது அதத்தாங்க. சரி அப்படிதான் கருப்பட்டி கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்கோம். சரி
கற்பட்டினே சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டாளவா சொல்ல மாட்டாளவா? இப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க. இப்போ உள்ளவா ஒண்ணுக்கு 2 நாளும் சொல்லுவாம்மா. அந்த காலம் சொல்ல மாட்டாங்க. சரி. யாரும் பேச மாட்டாங்க. ஆமா ஆமா. ஒரு வடியா வருது பாத்துக்கோ. சரி. பாட்டி குளத்து வேலைக்கு போயிட்டு வந்தோம்ல. கொஞ்சோண்டு என்னது வேணும்? இனிப்பா காப்பி குடிக்கணும்ல. ரோக்கரா? இல்ல. சரி. அப்படி கேட்பாளா? இல்ல கேட்க மாட்டா. அப்ப அவனுக்கு என்ன மரியாதை? சரி. அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டான். என்ன கேக்குறா? எப்பா எனக்கு ஒரு வடியா இருது. சரி. தேயில போட்டு குடிக்கணும்னு இருக்கு. அப்படி சொல்லுவாங்க. காப்பினா கருப்பனுக்கு பேர் வருது. சரி. உடனே அந்த அண்ணன் புத்தி அப்படியே யோசிச்சு கருப்டியா பாட்டி அப்படியே சொல்லி கேட்டு கொடுக்கு. அதே தாயா அதே தான். சரி. இப்ப அப்படி கிடையாது இல்ல. ஆமா ஏடா. சரி. உனக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப மரியாதை விட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசுறாங்க. சரி. ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லாதீங்கம்மா. எங்க வீட்டுக்காரெல்லாம் அடிச்சிரும். அப்படி. அதனால என்னம்மா இந்த அம்பிகை பார்வதி பகவான் வந்து நிக்காரு. ஆமா பகவான் வந்து நிக்கக்கூடிய வேளையில சண்டைக்காரரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. ஆமா அப்படின்னு சொல்லுது தானே நமக்கும் மரியாதை, வெளியே நிக்கவங்களுக்கும் மரியாதை. சாப்பிடுதேன்னு கூட கேட்கண்டா. சரி. அடி வயித்துல இருந்து வரணும். வாங்க நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரி. அவருக்கு அடி வயித்து வேற குளிந்துரும். ஆமா நல்ல மனசே குளிந்துருமா. எங்க ஐயோ என்ன வந்தா காப்பி அங்க நான் போக மாட்டேன்ப்பா. சரி. அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா நம்ம அவன் சொல்லுத வார்த்தையில நம்ம வயசு அப்படியே அடி வைத்து வர ஐசா குழந்தை இருக்குதல்லவா அதுதான் மரியாதை. சரி. ஆனா இந்த அம்மா பார்வதி ஒரு வார்த்தை வாங்கன்னு கேட்டாளா? அம்மா பார்வதி தலை விரிச்சு போட்டிருக்கா. ஆமா ஆமா ஆமா. நெத்தியில ஒரு குங்குமம் வச்சாளா? வைக்க மாட்டா. பாதகத்தி வைக்கலையே. தலையில ஒரு பூ வச்சாளா? இந்த மனசு மேல தப்பு இருக்குல்ல. வைக்கலையே. கூட்டிக்கிட்டு போக வேண்டியதானே. நம்மளதான் கூட்டிக்கிட்டு போகலையே. ஆமா ஆமா. அப்ப பார்வதி வருத்தத்தோடு இருக்கும் போது ஆமையா சுவாமி 7 14 லோகத்திற்கும் அடியளந்து வந்தீர்களா? ஆமா ஆமா பார்வதி. கள்ளங்கவட எதுவுமே என்கிட்ட கிடையாது. கிடையாதல்லவா? உங்க அண்ணன் கண்ணனுக்கு தான் கள்ளங்கவடம் சூதுவாது தெரியும். நான் படைத்த உயிரினங்கள் எல்லாருக்கும் படியளந்தேன் பார்வதி. சுவாமி என்னம்மா எல்லா உயிருக்கும் படியளந்தீங்களா? எல்லா உயிருக்கும் படியளந்தேன் பார்வதி. இல்லவே இல்ல. என்ன என்கிட்ட 2 உயிர். சரி. 8 நாளைக்கு. ஆமா ஆமா. அப்படியே படியே நீங்க அடக்கவே இல்ல. 8 நாளா பட்டினியா கிடக்குன்னு சொல்லுகிறாள் அல்லவா பார்வதி? எல்லாம் இழுத்து விட்டு குத்து பார்த்துட்டாரு. சரி. அப்ப யாரு குத்து பார்த்தா? ஆமா நாரதர் மகாமுனிவர் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு போனாருமா. ஏமா பார்வதி நேத்து நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு முகவாடி இருக்கு. ஆமா என்ன காரணம்? நேத்து வந்து எங்க வீட்டுக்காரனான பழக்கம் பேசி நேரம் போனதே தெரியல. சரி. இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாரு. பகவான் என்ன விட்டு தனியா படி அளக்க போனாரப்பா நாரதர். இவர் படிதான் அளக்காரா? சரி. பட்டினியா போடுதாரா? ஆமா 2ல 1 தெரியணும்னு சொல்லி பார்வதி மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாரு. இப்படிதான். சரி. அதாவது எந்தேகனாலும் வரலாம். சரி. சந்தேகம் வரப்படாது. சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா சந்தோஷம் பூரம் போயிருந்தாயே. அந்த வாசலோடி போயிரும். ஆமா ஆமா. அதுக்குதான் 2 வாசல் வச்சு வீடு கட்டப்படாது. சரி. சந்தோஷம் பெயரும் கூப்பிட முடியாது. ஆனா இந்த அம்மா பார்வதிக்கு இழுத்து விட்ட நாரதர் பார்வதி யாரை அழைத்தால்? யாரை அழைக்கின்றார்? விஸ்வேகர்வனையும் தானே அழைத்து ஐயா விஸ்வேகர் வார்த்தை கொன்று சொல்லே செப்பு கேட்கின்றே. எதற்கு? என்ன காரணம் பார்வதா தேவியானவா? ஐயா ஆண்டவன் படி அளக்க போய் 1 வாரம் ஆச்சு. சரி. இன்னும் வர காணல அல்லவா? இவர் படிதான் அளக்குறாரா? பட்டினியா போடுதாரா? 2ல எனக்கு ஒண்ணு தெரியணும் விஸ்வகர்மா. வேண்டாம்மா பார்வதி எனக்கு உடனே செப்பு செய்து கொடு. சரி. பிடிவாதத்தை பாத்தீங்களா? ஆமா ஆமா பிடிவாத காரியமா பார்வதி. அதாவது என்ன இதுக்கு தான் சந்தேகமே வரப்படாது. சரி. வந்துட்டு என்ன செய்ய? ஆமா ஆமா. அன்னைக்கு அந்த அம்மா பார்வதி பகவானை சந்தேகப்பட. சரி. இன்னைக்கு பூலோகத்துல செல்ல வீட்டுல பிரச்சனை. செல்ல வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. எல்லாரையும் சொல்லப்படாது. ஒரு சில வீட்டுல 4 செவத்துக்குள்ள இருக்கும். அதேதான். ஒரு சில வீட்டுல 4 தெருவுக்குன்னு இங்க நின்னு அங்க கத்துவாங்க. சந்தி சிரிக்கும். மூக்காயி என் புருஷனை பாரு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு இங்க இருந்து அந்த தெருவுக்கு கத்துவான். குளத்து வேலையில பேசுவாங்க. நம்ம பேசத்தானே செய்வா. வேற நேரம் போணும்லக்கா நமக்கு. சரி. அதனால ஆமா ஆமா இந்த ஆண்டவனை பரிசோதிக்க பார்வதி. சரி. 2 எறும்பு. ஆமா ஆமா. ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றையும் பிடித்து வைக்கிறமா பார்வதி. எறும்புல கூட வப்பா ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கு. மீச வச்ச எறும்பு என்ன மாதிரி ஆண் எறும்பு. மீச இல்லாத எறும்பு உங்கள மாதிரி பெண் எறும்புமா.
நாளைக்கு போய் பார்க்கணும். ஏம்மா என்ன அவன் நினைச்சிருந்தா 2 ஆண் எறும்பை பிடிச்சு வச்சிருக்கலாம். அதை அடைக்க வேண்டியதானே. எங்க அண்ணனையும் பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா சரி கொஞ்ச நேரத்துல அருவா வச்சு மாறி மாறி 2 பேர் கழுத்தை வெட்டிக்கிடுவோம். ஆமா 2 பெண் எறும்பை பிடிச்சு சொன்னோம்னு அடைச்சோம்னு சொன்னா சரி அவ குடுமி உங்க கையில உங்க குடுமி அவ கையில இருக்கும். சில சண்டையில வந்து அப்படியோ ஆணையும் பெண்ணை அடைச்சோம்னு சொன்னா சாப்பிடவே வேண்டாம். அவன் முகத்தை பார்த்துட்டு இவனும் இவன் முகத்தை பார்த்துட்டு அவனும் ஒரு வாரத்துக்கு அடைச்சு வைக்கணும். யாராச்சும் ஒரு தண்ணி ஒரு சோறு தண்ணி வேண்டாமா. அதானே உடுக்குக்கார அண்ணனையும் அங்க பார்த்தோமே ஒரு வளர்த்தமே அம்மா அவையிலையும் பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா சரி நல்லா இருக்கும். நாளைக்கு செஞ்சிட வேண்டியது. ஆமா பார்வதி என்ன நினைக்கிறான்னு சொன்னா பார்வதிக்கு சந்தேகம் நம்ம தானே இந்த கைலாசத்துல தனியா இருக்கோம். ஆமா ஆமா நம்ம அரைக்கிற உயிரினங்களாவது ஒன்னா இருக்கட்டும்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசை. ஏப்பா புண்ணியவதி சரி இப்படி 8வது நாளாச்சு. ஆமையா இன்னைக்கு 2ல 1 தெரியணும்னு பார்வதி இருக்கா. சரி அப்ப பகவா வந்திருக்காரு வாங்கன்னு கேட்கல. ஆமா வாங்கன்னு கேட்கல அல்லவா கேட்கல அல்லவா. வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே பார்வதி ஏண்டி இன்னைக்கு உன் முகத்துல உலக்கு அரிசி போட்டா வெந்துரும். ஆமா எத்தேர்ம சிரிச்ச முகமா இருப்பிய தாயே பார்வதி. பிடிக்கல உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. சரி என்னன்னு சொல்லுமா. என்ன பார்வதி ஏன் இப்படி இருக்க. என்னாச்சு என்னாச்சு. நீங்க படியிலக்கத்தானே போனீங்க. ஆமா பார்வதி எல்லா உயிருக்கும் அளந்தீங்களா. சரி அதாவது கருவுக்குள்ள இருக்கு சிசுவு மாங்கொட்டைக்குள்ள இருக்குமே வண்டு. ஆமா வண்டு வண்டு எல்லாம் படி அளந்தேன். ஆமா நான் உலகத்துல படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் படி அளந்தேன் அல்லவா. எல்லா ஆண்டவனே நீங்க பொய் சொல்றீங்க. சரி ஏன் பார்வதி நீ கண்டியா. எம்மா என்ன அந்த காலத்துல சரி கொண்டாட்டி வீட்டுக்கு கணவன் வந்தோடனே ஆமா ஆமா வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாரே ஐயா கடவுளே கோடான கோடி நன்றின்னு சொல்லுவா. அப்பா கொஞ்சம் லேட்டஸ்டா இப்ப இடையில வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு வந்தோடனே என்ன தட்டி பாக்கா பைய எட்டி பாக்கா எவ்வளவு காசு வச்சிருக்க சம்பளத்தை கொடுங்க. அது எப்போ அது 2019ல. இப்போ இல்லவா அப்படி கிடையாது. நேர வீட்டுக்கு வந்தோடனே பாக்கா இப்படி பாக்கா சட்டையில சரி கொஞ்சமா நீளமா முடி இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நீளமா முடி வச்சிருக்கோ கூட போனியலோன்னு கேட்கல. அடக்கடவுளே இது கொஞ்சம் கட்டையா முடி இருந்துச்சுன்னு சொன்னா சரி இன்னைக்கு கட்டையா முடி வச்சிருக்கோ கூட போனியோன்னு கேட்கா. அந்த வீட்டுக்காரரு மறுநாள் கொஞ்சம் உஷாராயிட்டாரு. சரி முடி எல்லாத்தையும் தூர தட்டி போட்டு நேரா போயிருந்திருக்காரு. இன்னைக்கு மொட்டை போட்டிருக்கா கூட போனியோன்னு கேட்டிருக்காரு. சந்தேகத்தை பாத்தியலா. இதுக்கு தான் சந்தேகமே வரக்கூடாது. நாங்களாம் படவும் மாட்டோம். நீங்க படாதீங்கம்மா சந்தேகம். அதனால ஆமா இந்த அம்மா பார்வதி என்ன கேட்டா தெரியுமா. என்ன அம்மா கேக்குறா. எல்லா உயிருக்கும் படி அளந்தவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. சரி இல்ல ஆண்டவரே என்ன காரணம் பார்வதி. 2 உயிர் பட்டினியா இருக்கு. சரி வாய்ப்பே இல்ல பார்வதி. அம்மா பார்வதி எங்க இருக்கு இருக்குங்களா எடு. சரி அப்போ சிமிழை மல்ல திறந்தே அந்த சிட்டரி புவாயாரி சரி இப்ப எத்தனை கூட்டத்தை பெரிய இருக்கு. 2000 எறும்பா சுத்தி சுத்தி வருகுதுமா. எறும்பு வாயில என்ன இருக்கு. ஆமா திணையரிசியை கவி கொண்டு வருகிறது அல்லவா. யார் காலை சுத்துது. பகவான் காலை சுத்துதுமா. ஏன்னா அவர் தானே படி இழந்திருக்காரு. பார்வதி பட்டினியால போட்டிருக்கா தாய். அப்ப பார்வதி பார்த்த உடனே பார்வதிக்கு ஒண்ணும் ஓடல. சரி ஐயா நம்ம பகவான சந்தேகப்பட்டது தப்பா போச்சே. தெரியாம செஞ்சிட்டோம். கனவா ராஜமன்னா ஐயா ஆண்டவனே பகவானை என்ன பார்வதி அடியால் நான் செய்த கோற்றாரே பொறுக்க வேணே பொறுக்க வேணும். சிறியால் நான் செய்த கோற்றா சிவனாரே பொறுக்க வேணும். சிவனாரே பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம் செய்த குற்றம் ஆதி பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும். ஆதி பகவானே பொறுக்க வேணும் பொறுக்க வேணும். பார்வதியால் செய்த குற்றம்
ஏதாய் சுவாமி என்னம்மா என்னம்மா எப்பா, எப்பா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சரி நான் உங்ககிட்ட சொல்லாம போனனா அவங்க அம்மா என்னவா கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எடுத்து சொல்லிட்டு போயிருக்கேன். சரி உனக்கு இது தேவையா? ஆமா பார்வதி. சுவாமி ஏ பார்வதி, இந்த ஒரு வாட்டி எனக்கு மன்னிப்பு இல்லையா? மன்னிப்பு கிடையாதா பார்வதி? பிடிக்காது. சரி அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. இப்ப என்னதான் செய்யணும்? அப்படி அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றா? செப்புக்குள்ள இருந்திட்டாலோ சிவனாரியே மாயமில்லை. செப்புக்குள்ள இருந்திட்டாலோ சிவனறியே மாயமில்லை. அறைக்குள்ள இருந்திட்டாலோ அரணறியே மாயமில்லை. அறைக்குள்ள இருந்திட்டாலோ அரணறிய மாயமில்லை. பாதாளத்தில் இருந்திட்டாலோ பாதாளத்தில் இருந்திட்டாலோ பகவான் அறியே மாயமில்லை. இன்னைக்கு எல்லாம் இப்படித்தான். செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயமில்லை. அறைக்குள்ள இருந்துட்டாலும் அரணுக்கு அறியாம மாயமில்லை அல்லவா? ஏ பார்வதி, என்ன என்ன பகவானே, என்னை அவமதித்து இந்த தவறை நீ செய்ததினால சரி உனக்கு ஒரு சாபக்கேடு. என்ன சுவாமி? அதாவது என்னய்யா? பம்பையாத்தங்கரையில போய் சரி குறைஞ்சது ஆமா ஒரு 8 நாள் சரி தவயிரு. ஓ 8 நாள் என்னை விட்டு தனியாக பிரிந்து தவயிரு பார்வதி. அப்படி இருந்தன்னா ஆமா, ஆமா. நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு சரி. மோட்சம் கிடைக்கும். சபாஷ். சுவாமி என்ன எனக்கு மன்னிப்பே கிடையாதா? மன்னிப்பு கிடையாதா பகவானே? ஓ பார்வதி, என்ன என்ன என்ன? நான் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு தானே போனேன். ஆமா ஆமா, சந்தேகப்படலாமா? உனக்கு இது தேவையா? அப்பதான் அல்லவா? அந்த சந்தேகம் வரவே கூடாது. சரி அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில இந்த அம்மா பார்வதி ஆண்டவன் சொல்வரை அறிந்து எங்கையா வருகிறாள்? எங்க அம்மா வருகிறாள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கலை வாலோ விட்டாள். நெய்பாலா மைபாலா நேரகல்லால் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வட்டேனமா அப்படியே அங்கிருந்த பயணமாகி இந்த பயணமாகி வருகிறாளே பார்வதியா அங்கிருந்து பயணமாகி, தாயே அங்கிருந்து பயணமாகி வருகிறாளே பார்வதியா. அதாவது பம்பையாத்தங்கரை சரி ஏ வாரா. அம்மா தாய் பார்வதி. ஏன்னா அங்க போய் தவறுக்க சொன்னாரு. அம்மா அம்மா ஆற்றிலே சென்று நீராடி குளித்து ஸ்தானபானம் செய்து அம்மா ஈரத்துயில் மாத்தப்படாது. ஆமா, ஈர துணியை மாத்தாம ஆத்துல எப்படி குளிச்சாலும் அப்படியே வாரா. அப்படியே வரணும். சரி அப்பத்தான் அம்மா தவ இருக்க முடியும் அம்மா. முடியும்னு சொல்லி சரி இந்த அம்மா பார்வதி தாயே பார்வதி அவ என்னையா செய்தா பாருங்க. என்னம்மா செய்கின்றா? ஆற்று நல்ல மண்ணெடுத்து அரணாரை பிடித்து வைத்தாள். சேர்த்து நல்ல மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்தாள். முட்டளவு மண்ணெடுத்து முன்னூறு லிங்க வைத்தாள். துணையளவு மண்ணெடுத்து 90 லிங்க வைத்தாள். அரையளவு மண்ணெடுத்து 500 இதான் லிங்கம் வைத்தாள். மண்ணு எடுத்து மண்ணெடுத்து லிங்கம் வைத்தாளே. அரணை நல்ல அரணை என்று அருந்தவாசு செய்து வாராள். சிவனை நல்ல சிவனை என்று சிவதவாமும் செய்து வாராள். அந்த பகவானை நோக்கி எல்லோ அவனை நோக்கி எல்லோ பாரதவோ செய்து ஆதி பகவானை நோக்கி எல்லோ பாரதவோ செய்து ஆண்டவனை உருகி உருகி அப்பா. ஆற்று மண்ணெடுத்து அரணாரையே பிடித்து வைக்க. ஆமா ஆமா, சேற்று நல்ல மண்ணெடுத்து சிவனாரை போல் விடித்து வைத்து அவரைத்தானே பிடிச்சு வைக்க. அம்மா, பகவானை நினைத்துதானே தவறு இருக்கிறா. பார்வதி பகவானை வெறுக்கல. சரி
எப்படி இருக்கார்? ஆமா பகவான் என்ன இந்த மனுஷன் என் கை இல்லாம சாப்பிட மாட்டார். ஆமா ஆமா என்ன செய்துகிட்டு இருக்காரோ அப்படின்னு இவளுக்கு நினைப்பு. ஆமா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்காளே தாய் பார்வதி. இவருக்கு நினைப்பு யார் மேல? ஆமா ஆமா பார்வதி மேலமா. அவ மேலதான் வரணும். ஆமா அப்பப்ப பக்கத்து வீட்டுக்காரி மேல வந்தாலும் வரக்கூடாது. அது வரக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அதான் வரக்கூடாது. ஆமா அது ஒரு நோய். சரி அதனால என்ன தாயே 8வது நாள் கழித்தது. அந்த 8வது நாள் கழிந்து பம்பையாற்றங்கரைக்கு காளை வாகனத்திலே வருகிறார் என ஆண்டவன். வருகிறார் அல்லவா பகவான். ஆண்டவன் சிவபெருமான் வந்தவுடனே ஆமா சரி வந்திருக்காருல்ல, இந்த அம்மா என்ன செய்யணும்? என்ன செய்யறா? பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. ஆமா புளிய மரத்தை பிடிச்சோம்னு சொன்னா நல்லா விளைஞ்சு கொடுக்கும், நல்லா தெம்பா நின்னுக்கிடலாம். சரி ஆமா ஒரு முருங்கை மரத்தை பிடிச்சோம்னு சொன்னா 10 கிலோ முடிஞ்சிரும். ஆமா ஆமா சரி பரவாயில்ல. சரி வந்துட்டாரே என்ன கேக்குறா? காரியம் கழியணும்னா ஆமா ஆமா எது நினைக்கப்படாது. ஆமா யாரு காலையும் நினைக்க கூடாது, பொத்துன்னு விழுந்துடணும். அத சொல்லு. யாரால காலியம் கை கொடுத்து நினைச்சாலும் சரிதான், அப்பந்தான் விழுந்துடணும். காலில் விழுந்துடணும் தாய். பார்வதி நினைச்சா என்ன நினைக்கிறா? சரி அன்னைக்கு தப்பு செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. சரி 3 நேரம் சுற்றி வந்தே முக்காலும் தண்டனிட்டார். முக்காலும் தண்டனிட்டார். 4 நேரம் சுற்றி வந்தே நாற்காலும் தண்டனிட்டார். 4 நேரம் சுற்றி வந்து நாற்காலும் தண்டனிட்டார். 5 நேரம் சுற்றி வந்து 5 நேரம் சுற்றி வந்து அடிபடிந்தோ தண்டனிட்டார். சுற்றி வந்து 5 நேரம் சுற்றி வந்து அடிவணிஞ்சோ ஏ பார்வதி என்னை விட்டு பிரிந்து ஆமா 8 நாளா இருந்தியம்மா. இருந்தே பார்வதி. என்ன வேணும்? ஆமா உனக்கு என்ன வேணுமோ கேளுமா பார்வதி. சுவாமி நான் தாரணம்மா உனக்கு. உங்ககிட்ட உலகத்துல இல்லாத வரத்தை நான் கேட்க மாட்டேன். சரி நான் ஒரு தப்பு செஞ்சதுக்கே 8 நாளா இருக்கேன். ஆமா ஆமா 8 நாளா தனியா பிரிந்து இருக்கிறேன் அல்லவா. நான் ஒண்ணு உங்ககிட்ட இல்லாத வரத்தை கேட்க மாட்டேன். என்ன கேக்குற பார்வதி? பார்வதி இப்போ என்னதான் வேணும்? என்ன வேணும் அம்மா? என்னலாம் வேண்டாம். சரி என்ன வேணும்? ஓ நீ அப்படி வரியா? சரி சரி என் அம்மா பார்வதி என்ன கேட்கா தெரியுமா? என்ன கேக்குறா பாருங்க. ஐயா ஆண்டவனே பகவானை கரை கண்டரே எனக்கு கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா. கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்டரே வேணும் ஐயா. ஆளன் இல்லா உள்ள யாரு சக்திக்கு தான் வேணும் ஐயா. ஆளன் இல்லா புள்ளையது சக்திக்கு தான் வேணும் ஐயா. புருஷன் இல்லா புத்திரனை புருஷன் இல்லா புத்திரனை புண்ணியரே எனக்கு வேணும். புருஷனே பிள்ளையாரே சுவாமி புருஷனே புள்ளையது புத்திரனே எனக்கு வேணும். என்ன பார்வதி அதாய் பார்வதி உலகத்துல யாராவது ஒரு ஆள் வச்சிருக்காங்க? கிடையுமா இந்த உலகத்திலே உண்டம்மா? கணவன் இல்லாத கை குழந்தை கலிலோகத்திலே கிடையாது. புருஷன் இல்லாத குழந்தை பூலோகத்திலே கிடையாது. புலோகத்திலே கிடையாதல்லவா. ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்திலே இல்ல. கிடையாது கிடையாது கிடையாது. நீ 8 நாளைக்கு இல்ல புருஷன் இல்லாத புள்ள கேக்கியே. ஆமா ஆமா புருஷன் இல்லாத குழந்தை இந்த உலகத்திலே கிடையாது. நீ நினைச்சு பாரு, நான் கொடுத்துருவேன். சரி என்னால வைக்க முடியுமா? என்ன காரணம் பார்வதி அம்மா தாயே பார்வதி நமக்கு தான் 2 புள்ள இருக்கான்ல. ஆமா ஆனா மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன், அழகா ஒரு பையன் இருக்கான பார்வதி. சுவாமி என்ன 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 2 புள்ள நான் இல்லன்னு சொல்லல, ஆனால் எனக்கு பலன் இல்லை. ஆமா ஆமா எனக்கு கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ஆளுமே இல்லை. மூத்த புள்ள இருக்காரே, புள்ள யாரு? ஆமா புள்ள யாரு? சந்தி சந்தியாக எங்கனாலும் போய் உட்கார்ந்துருந்தாரு. அவர் அங்க போய் உட்கார காரணம் என்னம்மா? தாயை போல பெண் கேட்டு இருக்கிறாரம்மா. ஆமா தாயை போன பெண்ணுன்னா அழகு கிடையாது, அன்பு அன்பு அறிவு பாசம் எல்லாமே தாயை போல இருக்கணும்னு சொல்லி கேட்காரு. ஆமா அவரு ஒவ்வொரு பக்கமா தேடி ஒவ்வொரு பக்கமா இருக்கத்தான் செய்தாரு. ஆனால் நினைச்ச பாட தெரியல அவருக்கும். அந்த புள்ளை என்கிட்ட இல்ல. ஆமா எனக்கு ஆபத்துக்கு உதவுவதற்கு இல்ல. அடுத்து 2வது புள்ளை இருக்கானே வேல்முருகன் 1க்கு 2 கட்டிக்கிட்டு சரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க, பழனி எங்க, மருதமலை எங்க? ஆமா மருதமலை எங்க, திருவண்ணாமலை சரி அவரும் அங்க போய் இருக்க. அதனால ஆபத்துக்கு உதவுவதற்கு ஒரு குழந்தை இல்லையப்பா. நீங்களும் படி இழக்க போறீங்க. அப்ப எனக்கு புதுசா ஒரு புள்ள வேணும் தானே? தன்னந்தனியா தினந்தோறும் கைலாசத்துல இருந்து வாடிக்கொண்டே இருக்கு. நானும் மனசு தானே, என் கூட உதவிக்கு ஒரு குழந்தை வேணும். நான் என்ன மிருகமா? அப்படித்தானம்மா.
அப்பந்தான் பார்வதி சொன்னா, சரி என் அத்தா ஐயா பகவானே, எனக்கு 2 பிள்ளைகள் இல்லைன்னு நான் சொல்லல, சரி இருந்து இல்லாத மாதிரிதான். ஆமா இருக்குதுலவா, நீங்களும் படியிலக்க போயிருந்தீங்க, சரி நானும் ஒத்தேல எத்தனை மணி நேரம் இப்படி இருப்பேன். ஆமா ஆமா, அதனால எனக்கு புள்ள வேணும். கண்டிப்பாக வேணும் சுவாமி. ஏ பார்வதி, என்ன கல்யாணம் முடித்து கணவனுக்கும் மனைவிக்கும் 10 மாசம், ஆமா 455 நாள், 300 நாள், 10 மாசம் 300 நாள். அதாவது வயித்துல இருக்கக்கூடிய பிள்ளையே நீங்க வேற பாக்காதீங்க, முன்ன பின்ன பிள்ளை பத்தவே கிடையாது. அதானே, சரியா போச்சு. சரி அது இருக்கு, அமெரிக்காவில் அண்ணாச்சி பெற்றிருக்காரு. 10 மாசம் 300 நாள் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே சரி கை இல்லாமலும் கால் இல்லாமலும் குருடாவும் பிறக்குது இல்லவா பார்வதி. ஆனா புருஷன் இல்லாத புள்ள 8 நாளைக்குள்ள கேக்கியே என்னால முடியும். அது எப்படி இருக்கும், உனக்கு வச்சுக்கிடுவியா? எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தியா நீ? எதா இருந்தாலும் பரவாயில்லை, சரி தீர்ப்புல தலையிடாதீங்க. எனக்கு நான் கேட்டது வேணும். கண்டிப்பாக வேணும் சுவாமி. சரி பரவாயில்ல. என்ன 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 பார்வதி பிடிவாரத்தோடு பிள்ளை வரம் கேட்கா. இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாலும் அப்படி மண்ணை தானே கொடுக்க வேண்டும், வரம் கொடுத்தாலும் மாமிசம் மறுத்தக்கூடிய குழந்தை தம்பா கொடுக்கணும். கட்டாயம் வேணுமா? கண்டிப்பா வேணும் வேணும். என்ன ஆண்டவனே திருப்பி திருப்பி கேக்குறீங்களே. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி, கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி, மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சுவாமி, மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி, கையில் வைத்து விளையாட விளையாட குழந்தை வேணும் சாமி, கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை வேணும் சாமி. பார்வதி, அம்மா தாயே புருஷன் இல்லாத புள்ள வேணும். கண்டிப்பா வேணும் சாமி. மாறவே மாட்டேன் ஆண்டவனே, சீக்கிரம் தாங்க. ஆமா பார்வதி, உனக்கு புருஷன் இல்லாத புள்ள வேணும்னா என்ன என்ன செய்ய வேண்டும் நான் சுவாமி? சொன்னபடி நீ கேட்கணும். அப்படியே ஆகட்டும் ஐயா. நான் என்னென்ன சொல்றதுன்னு நீ கேட்கணும். சரி சரியா? ஆமா. அப்ப பார்வதி அழைத்து பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொல்ல சொன்றா? ஏ வாடி பெண்ணைய பார்வாரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, ஆடி வெள்ளி கையிலே அடக்கி கோட்ட வாசலிலே, ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணாரிலே அரமணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா, நல்ல விளக்கு அருகே துணல்ல சாணம் செய்து சாணபாட நேமம் செய்து சலவை நாரார் பட்டொடுத்தி இரத்துகில் கிடையாமலே எங்கே எங்கே வாரணம் என்று எங்கே வாரணம் என்று ஈசனந்தான் சொன்னாரே, எங்கே எங்கே வாரணம் என்று அந்த பார்வதியோ ஈஸ்வரன் சொன்னாரே. இந்த அம்மா பார்வதியை நான் சொன்னபடி கேட்கணுங்க. சரி ஆரிவள்ளி கையிலையிலே வடக்கு கோட்ட வாசலை வடக்கு கோட்டை வாசலில ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் நம்பர் தூணு. ஆமா ஆயிரங்கால் மண்டபம் 32ஆம் நம்பர் தூண் அல்லவா? நம்ம நம்பரை மறந்துடாதீங்க. ஆமா 32 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தொடர இங்கிலீஷ் எல்லாம் பேசுதான், மறந்துடாதீங்க. நானே பள்ளிக்கூடமே போகல. இன்னைக்கு போனமா இது குத்துறதுக்கு ஆ. அப்ப சொன்னாரு ஒரு ஆளு, சரி வயசு என்னத்தா 95 இருக்கும், ஆ 76ல அர்ப்பணிக்கா. அப்படியே அவரு யதார்த்தமா கேட்க பதார்த்தமா பதார்த்தமாகி போச்சு. சரியா போச்சு. ஒரு 95 வயசு இருக்குமா அவரே இங்கிலீஷ் என்னட்டு போறாரு. ஆ, இந்த 76ல யார் நிக்கா எப்பா. பாத்தீங்களா அப்படிங்காரு. என்ன செய்ய, காலம் மாறி போச்சு. ஏண்டெல்லாம் சொன்னா எனக்கு புரியாது. இன்னும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாரு. தாத்தா இங்கிலீஷுக்கெல்லாம் படிச்சிருக்காரு. சரி அவர் யாரு? ஆமா உலகத்துக்கே பெல் அடிச்சிருப்பாரு, சரி புறாவுக்கே பெல் அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் இருக்கும். அதனால ஆமா. இந்த அம்மா பார்வதி அப்படியே கேட்டுக்கிட்டு வரா. சரி ஆனா 32ஆம் நம்பர் தூணலை அந்த தூணதிலே ஒத்த முரசு முழங்கிக்கிட்டே இருக்கணும். மரத்து முழங்கிக்கிட்டே இருக்குமா. என்னக்கா என்னக்கா எங்க அண்ணன் முரசு தானே அதே மாதிரி முரசும். அதானே. சரி இந்த முரசு முழங்கிய சத்தத்துல ஆமா எங்கேயும் பேரப்படாது. கூடாதல்லவா கூடாதல்லவா. ஏ பார்வதி, என்ன என்ன நீ கண்ணை 2ஆம் மூட வேணும். கட்டழகி பார்வதியே, தாடியை அந்த வேணும். 2 காலை மண்டி போடு, பகவான் தான் சொன்ன போது, பகவான் தான் சொன்ன போது பார்வதியா எது செய்வாய்? பகவான் தான் சொன்ன போது, பகவான் தான் சொன்ன போது
முழிச்சா. ஆமா ஆளார முங்குன்னு முங்கிட்டா. முங்கி முங்கம்மா அப்படி கண்ணை ரெண்டே சிக்குன்னு ஒரு நிமிஷம் மூடிக்கலாம். சரி அப்படியே மூடிக்கிட்டா. ஆமா முந்தானியை ஏந்துதா. ஆமா முந்தானே ஏந்து நிக்காமா தாயி. காலை வண்டி போட்டா. ஆமா 2 காலை முட்டங்கால் போட்டு நிக்கா. அவ கண் மூடி நிக்கா பாத்தீங்களா? சரி அணையக்கூடிய விளக்கு என்னைக்கும் பிரகாசமா எரியும். அணையக்கூடிய விளக்கு என்றும் பிரகாசமா எரியும் அல்லவா? அது விளக்கு பொறுத்து அக்கா எல்லாத்துக்கும் தெரியும். சரி அப்படிதானே? சொல்லுங்க குவாதி விடுங்க. அதான் சரி அப்படி வேற எரியும் போது ஆமா பகவான் பக்கத்துல நிக்காரு. என்ன செய்கிறாரு? திரிய லைட்டா ஆமா பார்வதி கண்ணை மூடி நிக்க நேரத்துல சரி பகவான் லைட்டா திரிய தூண்டி விடுறாரு. தூண்டிட்டார் பத்தியா? ஆமா அப்ப பகவான் கைப்பட்டா தான் புள்ள. சரி அப்ப ஆண்கள் இல்லாத குழந்தை கிடையாது இந்த உலகத்திலே கிடையாதம்மா. இல்ல சரி அவர் கை வைக்கையும் ஆமா அங்க அந்த விளக்குல இருந்து என்னையா விழுந்தது? என்னம்மா? அங்க முத்து போல மூன்றே சோட ஒரு போல விலகோதையா மூன்று சூட மூன்று சூட சென்றி விலகுதையா அம்மையான பார்வை ஹரியா அங்கிருந்து வார படியது உங்கட தோரையா படியது உங்கடத்த போது முண்டமாக உருளோரையா ஊர்க்கமுள்ள உள்ளையது பகழம் போரை உருளுதையா பள்ளி சென்று விழுந்துதையா ஒன்று சூடே மடி கணக்கு அம்மா முந்தானே ஏந்து நிக்கா. பிள்ளைய பாப்பா என்னது பிள்ளை 15-20 கிலோ இருக்கும்னு நினைக்கம்மா. 20 கிலோ 15 கிலோ இருந்தா அம்மா செத்துருவாடா. அம்மா அப்படி சொல்லாதம்மா. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கணம் கிடக்குமா? அதாவது என்ன குறைஞ்சது சரி 3 கிலோ ஏம்மா 2.5 கிலோ. நாளா எத்தனை கிலோ இருந்தது தெரியுமா? எத்தனை? கரெக்டா 3.25 கிலோ இருந்திருக்கேன். ஆஸ்பத்திரி இல்ல பாதி என்னை வந்து கண்ணை போட்டிருக்கா. அப்படியே என்ன செய்ய எங்க அம்மா பக்கத்துல இருந்த கொச்சக்கார தூக்கி காலில் கட்டி விட்டுருக்கு. அந்த காலம் எல்லா பிள்ளையும் சும்மா பெற்றிருக்கா. சரி வீட்டு சத்தம் வெளியே கேட்க வீட்டு சத்த வெளியே கேட்காம அந்த காலத்துல குறந்த பெற்றிருக்கா. ஒரு ஆளை பார்த்தா 5 பிள்ளை. சரி இன்னொருத்திய பார்த்தா 7 பிள்ளை. 7 பிள்ளை எல்லாம் பெற்று. இன்னொரு அக்கா பாட்டியை பார்த்தா 1 டஜன். ஏப்பா எத்தனை? 1 டஜனுமா? அந்த காலம் வந்து இந்த தங்க நகருக்கு பத்தியா சரி ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு. ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு. டஜன் கணக்குல பிள்ளை பெற்றிருக்காங்க. சரி இப்போ ஒத்த பிள்ளை பெத்தாலும் அம்மா அம்மா தங்கம்னு பேர் வச்சிருந்தா. தங்கம்னு பேர் வச்சிருந்தா. அன்னைக்கு ஒரு காலுக்கு 3 பெண் குழந்தை. பெரிய தங்கம், சரி நல்ல தங்கம், சரி கட்டி தங்கம். இது ஒரு என்ன செய்ய நகை போற ரேட்டு ஆசதீர கூப்பிட்டு கிடக்குதானே பிள்ளைய தங்கம். பொண்ணு கேட்டு வந்தாம்னா சரி தங்கமா சொல்லிக்காளே தங்கத்தே உன்ட தரம்னு கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரி என்ன செய்ய அந்த காலத்துல கம்மல் முக்குத்தி போட்டா சரி தாத்தா ஆட்சியை கட்டிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா இப்ப சொந்தத்துல வீடு இருக்காது. சரி 1/2 கிலோ 1/2 கிலோ ஆடிக்கார் ஆடிக்காரும் கேட்கும். ஆவணிக்கார் கட்டுவான். சரி என்ன செய்ய கேட்க தோணுது. கத்தரிக்காய் தலைகீழ தொங்குது. சரி காலம் இப்படி இருக்கு. ஆமா காலம் அப்பேற்பட்ட காலம் இல்ல. அதானே. சரி அப்ப பார்த்திருக்கும் போது ஆமையா பிறந்த குழந்தை வெயிட்டா இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போய் பாக்கா. தள்ளி போற. ஏ அப்பா புள்ள எப்படியா இருக்கிறா? அங்கே முண்டமாக உருளோரையா குளவி போலே உருளுதையா அது அங்கோ எங்கோ உருளுதையா அம்மி குளவிக்கு கூட ஆமையா எங்கும் இப்படி இருக்குமே ஆண்டவனை. இப்படி இருக்குமே பகவானே. வெள்ளரிக்காய் பார்த்திருக்கீங்களா? அதுக்கும் காம்பு. ஆமா ஆமா அம்மை கொலை கூட அங்கெங்கும் பிடி இருக்கும் பிடிச்சு அரைக்கிறதுக்கு. இது என் புள்ள மொட்டு மொழுக்குன்னு இருக்கானே. அதுவும் இல்லையே ஐயா. முக்கியமான பொருள் 3 இல்ல. என்ன என்ன இல்ல என்ன இல்ல? குழந்தைன்னு இருந்தா முகம் இருக்கணும். சரி முகம்னு இருந்தா என்ன வேணும்? ஆமா முகத்துல உள்ள பொருள் எல்லாம் வேணுமா தாயி? கண்ணு இருந்தா தான் புள்ளைய பார்க்க முடியும். ஆமா ஆமா கண்ணு இருந்தா தான் புள்ளைக்கு இன்னார் யாருன்னு விவரம் தெரியும்.
கண்ணா இருந்தா தான் பெத்தவா முத்துவா. ஆமா பெத்தவா தேவனா முத்துவா புருஷன் மேல கோவத்திலே அடிப்பா கண்ணத்தை. அடுத்து மூக்கு இருந்தா தான் ஆமா நாசி பிடிக்க முடியும், சுவாசிக்க முடியும். அடுத்து வாய் இருந்தா தான் ஆமா பேச முடியும் தாயி. அப்ப என் புள்ளைய வச்சுக்கிட்டு இது புள்ளையா? ஆமா என் புள்ள மொட்டு முழுக்குலாம் இருக்கா. வேண்டாண்டவனே ஐயா பகவானே. ஏ பார்வதி என்ன 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 நீ வேணும்னு கேட்ட, சரி இப்ப வேண்டாம்ங்க. ஆமா 8வது குழந்தை 8 நாளைக்குள்ள குழந்தை வேணும்னு கேட்டியே. உன்னுடைய தப்பு தானே. சரி உனக்கு கிடைச்சது உனக்கு தான். ஆமா பார்வதி என்னால ஒண்ணும் செய்ய முடியாதல்லவா. அப்ப ஆண்டவன் பகவானை பார்த்து என் அம்மா பார்வதி என்ன கேட்டா தெரியுமா? என்னம்மா கேக்குறா? இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துல இருந்தோம்னா எல்லாரும் என்ன பார்த்து எழுச்சி ஓடிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? மொட்டு முழுக்குன்னு இருக்கு, ஏதோ பேமுண்டமாலாம் இருக்கு சொல்லுவாங்கல்ல. இது குழந்தைன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே முடியாதல்லவா மண்ணா. அக்கு முண்டம் ஆணி முண்டம். ஆமா என் புள்ள எல்லா புள்ளைய மாதிரி என் புள்ள எனக்கு வேணும். வேணுமல்லவா சுவாமி. ஏன் பார்வதி இந்த பிடிவாரம்? ஆமா அவன் பார்வரா தேவியானவள். தேவியானவள் ஆண்டவன் இடத்திலே கேட்டவுடனே அப்போ அந்த நல்ல வேளை ஆண்ட வேண்டா சிவபெருமா பிரம்மளும் தன்னையாரி பிரம்மனையும் தானாளை ஆண்டவன்டா சிவபெருமா அங்கையும் தான் வாரே போது பெருமாள் மாயே வேணும் பெருமாள் மாயே அழைத்தாரே பகவான் அப்பந்தான் பார்த்தாள். பார்வரா தேவி என் புள்ள எல்லா பிள்ளைய மாதிரி எனக்கு வேணும். ஆமா எல்லா குழந்தைகளை போல எனக்கு வேணும். ஒரு குழந்தைய பிறவி செய்யணும்னா யார் வேணும்? ஆமா ஒரு குழந்தைய பிறவி செய்யணும்னு சொன்னா மும்மூர்த்தி 3 பேர். ஆமா மும்மூர்த்தி 3 பேர் வேணுமா? மகா சரி பிரம்மா சரி விஷ்ணு. ஆமா அவங்க 3 பேர் வந்தாத்தா. ஆமா 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னா தான் இப்படி என்ன ஒரு குழந்தை மாதிரி பிறவி செஞ்சு வைக்க ஒரு முடியும். பிள்ளைய பிறவி செய்யணும்னா 3 பேர். ஆமா அடுத்து சரி அங்க கொண்டு போறதுக்கு அடக்கம் பண்ணி 3 பேர். அடக்கம் பண்ணதுக்கு சொல்லி அங்க கொண்டு போவீங்க நானும் எங்கேயோ நினைச்சேன். யமன் காளன் தூதன். சரி அவங்க 3 பேர் இருந்தா தான் துருத்தி போட்டு ஊதுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரணும்ல தாயி. ஏன்னா முக்கியமான நபர்கள். சரி அவன் பார்த்திருக்கும் போது ஆமா என்ன சொன்னா தெரியுங்களா? என்னம்மா சொல்லுகின்றா? பார்வரா தேவி சொல்வரை அறிந்து சரி ஏன் ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமான் வந்து ஆமா பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்தார். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்து பிரம்மன் உருபிடித்தார். ஆமா பிரம்மன் தான் ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கணும்னு சொல்லி உருபிடிக்கிறாரு. ஆமா இந்த பிள்ளை இந்த சீரோட இருக்கணும், இந்த பிள்ளை இந்த சீரோட இருக்கணும். சரி சரி அடுத்து ஆண்டவன் உயிர் கொடுத்தார். பகவான் உயிர் கொடுக்கிறாரம்மா. அடுத்து கண்ணபிரான் என் பெருமாள் மாயவன். ஆமா அப்படியே பிள்ளைக்கு சரி மனசுல கருத்தையும் கொடுத்தார். ஆமா இந்த சீர்ல தான் வளரும் இந்த பிள்ளை. ஆமா சரி கண்ணும் கருத்துமா கொடுக்கணும்ல. இருக்கணும்ல கண்டிப்பா இருக்கணும்ல தாய். அதனால அப்படி பிள்ளையானது பிறந்த உடனே என்ன செய்யணும்? ஆமா பிறந்த குழந்தையானது கரெக்ட் அழணும். இதேதான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆமா அழணும்ல அழணும். நல்ல புள்ள வந்து பிறந்த உடனே அழுதுரும். சரி அப்படி ஒரு சில புள்ள அழலன்னா அழலன்னு சொன்னா பச்சை முட்டையை காய வச்சு குடுத்துற வேண்டியதானே? ஆஹா வெந்துரும். சரி பச்சை புள்ளல்ல பச்சை குழந்தை கேட்கலாம். காலை பிடிச்சுக்கிட்டு இப்படி உதறணும். அந்த நரசம்மா உதறுவாங்க. சரி எங்க ஆஸ்பத்திரியில. அதேதான். சரி அப்ப வந்து ஆமா எந்த புள்ள பிறந்தாலும் வீட்டு சத்த வெளியே கேட்காத. வீட்டு சத்த வெளியே கேட்காதுமா தாய். அத்தனை குழந்தை வீட்டுல பிறந்திருக்கு. ஆஸ்பத்திரி பாதகத்தி வயக்காட்டுக்கு போயிருக்கா நாத்தலிட்டு. அங்க குழந்தை பிறந்திருக்கு. ஆமா தண்ணி குளத்தை எடுத்துட்டு போயிருக்கா அங்க நலித்தனது தண்ணி கிணத்துக்கு. அங்க குழந்தை பெற்றிருக்கு அந்த காலத்துல. இப்போ 1வது மாசம் தெரிஞ்சதுதான். பாதகத்தை ஆஸ்பத்திரியை குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்து லீஸுக்கு எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வரப்போற சொல்லியே கிடையாது. அப்ப வந்து ஒரு பிள்ளை பெத்து எடுக்கனால ஆபரேஷனுக்கு 10,000. சரி 14,000. 14,000 இப்ப குறைஞ்ச அமௌண்ட். சரி 50க்குள்ள 70க்குள்ள முடியும். 70க்குள்ள முடியுது. என்ன செய்யக்கா? அவங்க கூட ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும். மல்லிகை கடையில பில்லு போட்ட மாதிரி தான் உங்களுக்கு பில்லு போட்டுதாங்களே. ஆமா 5 நாளைக்கு. சரி இப்ப 5 நாளைக்கு பெட்ல இடம் இருந்ததுன்னு நினைச்சுக்கோ. ஆமா 10 நாளைக்கு வச்சிருக்கா. சரி இடம் இல்லனத்தா 7 நாள் 5 நாள். 7 நாளைக்கு அமௌண்ட் வந்து 50,000 குறைஞ்சது. சரி இனி எவ்வளவு வருதோ? ஆமா இன்னும் போற காலத்துக்குலாம் நிறைய இருக்குமா. என்ன செய்ய முடியும்?
திங்க முடியாத சாப்பாடெல்லாம் தின்னுபிட்டு அது சரிதான். அவ கொஞ்சம் கேட்டா வீக்கா இருக்கலாம். அந்த காலத்துல வீட்டுல 3 நேரம் சரி சரியான கொட்டாரஞ்சம்பா அரிசியை பொங்கி பொங்கி சாப்பிட்டுருக்கா பாட்டி. 3 நேரமும் சோற சாப்பிட்டு அப்படியே அம்மி குழா மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்ப யார் வீட்லயாவது சரி 3 நேரம் சோறு சாப்பிடுறீங்களா? கிடையாது இல்லவா. ஆளை பார்த்தா பிகரா இருக்கா, உள்ள பார்த்தா சுகர். ஆளை பார்த்தா பேரா இருக்கா, உள்ள சுகரா இருக்கா? சுகர். இவங்களா ஏமாற போறோம் தெரியல. கரெக்ட். அதனால பிள்ளைக்கு வெள்ளை கலர் சாயம் பூசிருக்கீங்க, சரிட்டு கழுத்தை கூட தாலியை கட்டுன்னு கட்டிட்டு போவான். அது லைட் வெளிச்சம் காட்டி கொடுத்துரும். தெரியும், அங்க பார்த்தாதான் தெரியும். டெய்லி சாப்பிட்டு முடிச்ச கடுத்து மாத்திரை போடும். என்னமா செய்த தங்கம்? அடுத்த ஆள் யாரு? எனக்கு சுகர் மாத்திரையா கொஞ்சம் ஒருபடியா இருக்கானே. யாரு? எங்க விநாயகம். சரி. அவன் வந்து பெண்ணுக்கு ஆசைப்பட்டு கட்டல. சரி. தலைமுடிக்கு ஆசைப்பட்டிருக்கான். ஓ, அவரு கொஞ்சம் தலைமுடினா அழகுன்னு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அப்படிதானே. அது என்ன பண்ணிருக்கு? அவன் ஒட்டு முடி வச்சிருந்திருக்கான். ஏம்மா அப்படி கிடையாதுமா, கரண்ட காலம் உரசிக்கிட்டே இருந்திருக்கு தலைமுடி. அவரு பின்னாலதான் பாத்துருக்காரு பொண்டாட்டிய. சரி. பின்னால பார்த்ததே கிடையாது. அந்த வீட்டுல போய் பொண்ணை கட்டு விறுவிறுன்னு தாலி கட்டும் போது எப்படி இப்படியே கட்டி இருக்காரு. சரி. அங்க இப்படியே கட்டுறதுக்கு எடுத்து விளக்கு அணைச்சு கிடந்திருக்கு நைட்டு. அதனால வீட்டுக்குள்ள வந்திருக்கா. சரி. அந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க வாமா அப்படின்னு தலைமுடியை பிடிச்சிருக்காரு. தலைமுடி கையோட வந்துட்டு பாதகத்தி அந்த லைட்டை போடணும்னு சொல்லிருக்கு. இங்கேயும் பாக்கா இங்கேயும் பாக்கா. கண்ணு மாறுகண்ணு கொடுத்து வச்சவன். சரிம்மா கொஞ்சம் முகத்தை திருப்புன்னு சொன்னதுக்கு கருமன தூறு மாதிரி இருந்திருக்கா. அம்மாடி. அன்னைக்கு அவன் முகத்துல முழிச்சதான் இன்னும் முழிக்கலாம். இப்ப முதுகுலத்தான் முழிப்பியா? வீட்டுக்கே போகல. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட், ஜங்கல்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நான் சுத்திட்டேன். சரி. எதுக்கு? அவன் முகத்துல முழிக்க கொள்ளையிலாம் மொத்தம். சரி, இனிமே பார்க்க போனா நல்லா பாரு. அவன் பார்த்திருக்கும் போது இந்த அம்பிகை பார்வரா தேவியானவள் பெற்றெடுத்த குழந்தை சத்தத்தை கேட்டு அவ வாரி நல்லேரான் எடுத்தாள் வலது கண்டோ முத்தோ விட்டாள். வாரி நல்லதான் எடுத்தாள் வலது கண்டோ முத்தோ விட்டாள். ஏந்தி நல்லரான் எடுத்தாள் இடது கண்டோ முத்தோ விட்டாள். ஏந்தி மெல்லதான் எடுத்தாள் இடது கண்டோ முத்தோ விட்டாள். முத்துராளே மோரேராளே முத்துராளே மோரேராளே தோடி முகம் அழைத்து முத்துராளே மோரேராளே பாலே முத்துராளே மோரேராளே முகத்தோடே முகம் அழைத்து புள்ள பழுத சத்தம். சரி. கேட்க மாட்டா. அழகத்தி பெத்தவா சும்மா இருக்காளா? அதான் பெத்த மனம் பித்து. சரி. பிள்ளை மனம் பாறாங்கல்லு. பிள்ளை மனம் கருங்கல்லுங்கீங்களா? அது உண்மை. ஆமா ஆமா. பெத்தவட்ட போய் தண்ணி கேளு. ஆமா, இப்போ அப்படி கிடையாதுமா. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மனா அது உங்க வயசு கிடையாது. சரி. எங்க வயசுல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதானே அப்படின்னு சொன்னோம்னா விறுவிறுன்னு எங்க அம்மா பாத்திரம் தச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே அந்த கையோட கொண்டு வந்து தண்ணி கோரி தருவா. சோப்பு நுரையோட. ஆமா, சோப்பு நுரையோட கோரி தந்துரும். அது பாசம். ஆமா, சில வீட்டுல